நல்ல நாள் பொழுது ஒரு நாளைக்காவது சீக்கிரமா எந்திப்போம் அப்படின்னு ஒரு நாளாவது நினைக்காளுவலா. நம்ம சொன்னா சத்தம் முடியாம கழுவ இவங்ககிட்ட நம்ம ஒன்றும் பேசவும் ஆக மாட்டேங்கி. என்னாச்சு லட்சுமி? காலையிலே முணுமுணுத்துட்டே கிடக்கா? வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? இந்த பிள்ளைல இன்னும் கடந்து தூங்கி அழுவ. காலையில எந்திரிச்சோம், குளிச்சுட்டு கோயிலுக்காவது போனோன்னு இல்லாம இப்படி கடந்து தூங்க அழுவலாக்கும். லட்சுமி, நேத்து அவ்வளோரம் போட்டி பார்த்துட்டு வந்து தூங்கியே லேட் ஆகி போச்சுல்ல. அதான் பிள்ளைகளுக்கு காலையில அசந்து ரொம்ப நேரம் தூங்குவாள்வலா இருக்கும். தூங்குனா தூங்கிட்டு போட்டோம், விடு. ஏங்க, நானும் தான் எல்லாரையும் மாதிரி போட்டி பார்த்துட்டு பொறுமையா 10-11 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் அவ்வளோ சாப்பிடாம கொள்ளாம அந்த ஆளே போய் படுத்துக்கிட்டாளுவ, எங்களுக்கு ஒன்றும் வேண்டான்னு. நான் அதுக்கப்புறம் பாத்திரம் கித்திரம் எல்லாத்தையும் கழுவி போட்டுட்டு வழக்கு கிழக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு நான் தூங்க ராத்திரி 12 மணி. நான் சீக்கிரம் எந்திரிக்கல. நான் காலையிலே குளிச்சுட்டு எடுத்துட்டு சாமிக்கு விளக்கு போட்டுட்டு வந்து நான் கொழுக்கட்டையே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அவளும் இன்னும் முழிக்கல. எங்க இவளோட இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா போற இடத்துல இதெல்லாம் சரி வருமாங்க? போற மாமியா வீட்டுல இப்படியா தூங்க முடியும் 10 மணி வரைக்கும்? அப்படி தூங்கினாதான் அந்த மாமியாக்காரி என்ன சொல்லுவா? இப்படி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காளன்னு தானே நம்மள தானே சொல்லுவா. லட்சுமி, இப்போ படிக்க பிள்ளைகள் இன்னமும் இப்பவே கல்யாணம் பண்ணி கொடுக்கவா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. காலங்கத்தாலே ஆரம்பிக்காத. பிள்ளைல நான் ஒண்ணு சொல்லிட்டே போதும் உடனே வந்துருவாரு இவரு சப்போர்ட்டுக்கு. உங்களால தான் போய் இப்ப அவளும் கழுதி ஆகுறது. முன்னாடிலாம் என் பேச்சு கொஞ்சமாவது கேட்டுக்கிட்டு இருந்தாலுவே இப்ப சுத்தமா கேட்காண்டேங்க ஆளுவே. எல்லாத்துக்கும் காரணம் நீர்தான். போய் நாளை பின்ன பிள்ளைகள் வளர்ப்பு சரியில்லைன்னு என்ன பார்த்து கை நீட்டி பேசக்கூடாது சொல்லிட்டேன். அப்படி எவ்வளவு பேசினா அப்புறம் அவ்வளவுதான். லட்சுமி, இப்ப காலையில எதுக்கு நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்? இப்பதான் சமாதானம், நம்ம 2 பேரும் ஒழுங்கா இருக்கோம்னு பார்த்தா அடுத்து ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நான் தான் ஆரம்பிக்கேன். எனக்கு உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆசை பாருங்க. அதனால நான் தான் உங்ககிட்ட காலையிலே சரம் தொடுத்துக்கிட்டு இருக்கேன். லட்சுமி, இங்க பாரு, பிள்ளைகள் எப்ப எந்திக்காலுவல எந்திரிச்சிட்டு போட்டோம். இன்னைக்கு லீவு தானே, எவ்வளவு நேரம் தூங்குறாளுவல தூங்கட்டும், அப்படியே விட்டுரு. நீ சாமி கும்பிடுவியா? சாமிக்கு என்ன செய்வியா செய்யி, சாமியை கும்பிடு. அதுக்குன்னு பிள்ளைல தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காத. அதான் நான் சொல்லிட்டேன்ல, பிள்ளைகளுக்கு கழுதையா போகுதுன்னு அதுக்கு காரணமே நீர் தானே சொல்லிட்டேன்ல. சரி, இப்ப நான் அதெல்லாம் பேச வரல. நான் தோட்டத்துக்கு போய் நீ என்னமோ மாயில அப்புறம் என்னமோ சோளங்குள்ளன்னு எல்லாம் கேட்டல, நான் நேற்று கொண்டு வர மறந்துட்டேன். அதனால நான் இப்போ காலையில போய் பறிச்சுட்டு வந்துடுறேன். சுத்தம் அதையே மீறி எடுத்துட்டு வரலையா? இப்ப அவ்வளோ வீட்டு வாசல்ல வந்து நிப்பாளுவேன். சாமி கும்பிடுறோம் நீங்க கொண்டாருன்னு சொன்னி இலக்கம்னு. மணி என்ன, காலையில 6 தானே ஆகுது. 6 மணிக்கேவா அவ்வளோ பூஜை பண்ணிடுவாவ. நான் அந்த சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். சொன்னதெல்லாம் மறந்துடாதீங்க, ஞாபகமா பறிச்சுட்டு வாங்க அவ்வளோத்தையும். லட்சுமி, நேற்று என்னென்ன கொண்டு வர சொன்னான்னு கொஞ்சம் எனக்கு இப்ப சொல்லு. கொஞ்சம் மறந்தாப்புல இருக்கு. சரியா போச்சு போங்க. இப்படி ஞாபகம் மருதியா இருந்தனா வழங்கதான் செய்யும். எல்லாம் சாமிக்கு படையல் போடுறதுக்கு தான். சோளக்கதிரு, அப்புறம் கம்பம்புல்லு, அப்புறம் கொய்யாப்பழம் கிடந்தானா கொய்யாக்காவா இருந்தாலும் சரி தான், பழமா இருந்தாலும் அதுவும் பறிச்சுட்டு வந்துருங்க. அப்புறம் இளந்த கிழந்தனி எந்த பழம் கிடந்தாலும் அதையும் பறிச்சுட்டு வந்துருங்க. அப்புறம் வேற என்னது, கிழங்கு கிடந்தா அதையும் பிடிங்கிட்டு வாங்க. அப்புறம் தென்னையில ஒரு நல்ல குருத்து வலையா பார்த்து வெட்டிட்டு வாங்க. கொஞ்சம் அது தோரணத்துக்கு தேவைப்படும். சரி, அவ்வளவுதானே? ஆமா, எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்படியே மறந்தாப்புல இருந்துச்சுன்னா அப்புறம் நான் போன் அடிக்கேன், நீங்க வரும்போது கொண்டு வந்துருங்க. சரி. கொஞ்சம் நிறைய பறிச்சுட்டாங்க. பத்திராளியக்கா சரசன் அவ்வளோ வருவாவே. அவ்வளோ இருக்கும். நீ தான் சப்ளையரோ? வேலையெல்லாம் நல்லா பண்ணுவா. அக்கம் பக்கம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றது தானே. இதுக்கு ஏன் இவரு திட்டிட்டு போறாரு? ஐயே, கடலை ஊற போட்டிருந்தேனே, அதை வேக போட மறந்துட்டேனே. கையோட கடலையும் வேக போட்டா அதுவும் வந்துட்டு அடக்கம். இதை பத்தச்சு விட்டுட்டு அவ்வளோ போய் அடிச்சாவது எழுப்ப வேண்டியதுதான். ஆமா ஆமா, எனக்கு தான் பிரைஸ் கொடுங்க. ஐ, எனக்கு 5 பிரைஸ். பாத்தியா ஜொனி, நான் எவ்வளவு பிரைஸ் வாங்கியிருக்கேன்னு? ஐயே, தூக்கத்துல பண்ணாத்திட்டாடாக்கா. என்ன நீ கிடந்து தூக்கத்துல அந்த பிள்ளைய மிதிக்கானு பாரு. ஏலா, கால் அந்த பக்கம் போடு. என்ன பிள்ளைலம்மா இது? இப்படி எந்த பிள்ளைலாவது தூங்குமாக்கோ? ஏலா, எந்திங்க 2 பேரும். எம்மா போம்மா, தூக்கம் வருது. ஏலா, இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? ஏம்மா, இன்னைக்கு தான் நம்ம வீட்டுல யாருக்கும் பிறந்த நாளே இல்லையே, வேற எதுக்கு எழுப்பியா? அட பைத்தியக்காரிகளா, எந்திங்க. எவ்வளவு நேரம் எழுப்பியது? இன்னைக்கு சாமி கும்பிடாண்டாமா வீட்டுல? போமா, சாமி எல்லாம் அப்புறம் கும்பிட்டு கிடலாம். இவ்வளோ இப்பயே இந்த தூக்கம் தூங்கி அழுவல. நேற்று வேற இதுல நாங்களும் காலையில எந்திரிச்சு விளக்க தேய்ச்சி தருவோம், இல்லைன்னா ராத்திரியே விளக்க தேய்ச்சி தருவோம்னு என்ன முணுக்குனாலுவே. இவ்வளோ நம்பி நான் விளக்க அந்தாலும் வச்சாலும் வழங்க தான் செய்யும். ஐயே, இது சரிப்பட்டு வராது. ஒரு பக்கெட்டு தண்ணியை கோரி தான் மூஞ்சில ஊற்றணும். இவ்வளோ எப்போ எந்திக்கால்வெல்லாம் எந்திரிச்சிட்டு போட்டோம். நம்ம போய் வேலையை பார்ப்போம். காலையிலே சாமியை கும்பிட்டாதான் அவ்வளோருக்கும் பிரசாதத்தை கொடுக்க முடியும். வேற அவ்வளோரும் சாமி கும்பிட்டுட்டு நம்ம இட்டு கொண்டு வருவா. நம்ம இன்னும் சாமியை கும்பிடலன்னா நல்லா இருக்காது. இன்னும் சாமிக்கு 2-3 பொருள் இல்லையால வாங்க போயிருக்கானு. என்ன இல்லையா? அதான் பொங்கல் சுண்டல் எல்லாம் செஞ்சு வச்சாச்சு. நாம வேற என்னவா? கொழுக்கட்டை வரைக்கும் பிள்ளையாருக்கு பிடிச்சு வச்சாச்சு. காலையில வந்து நம்மளும் மாங்குன்னு செஞ்சா இன்னும் என்ன செய்ய சொல்ற?
கோவப்படாதீங்களா சதீஷ். பொரி கடலை அப்புறம் என்னென்னமோ வாங்கணுமா இன்னும் சாமிக்கு வைக்கிறதுல மிஸ்ஸிங் ஆயிருக்கான். அதெல்லாம் வைக்கணும் எவனும் சொல்லவே இல்லையே. அதான் நமக்கு தெரியல. அதான் நம்ம அதை மட்டும் வாங்கி வைக்காம விட்டுட்டோம். இப்போ வாங்குறதுக்கு ஆளு போயிருக்கா? ஆமா ரமேஷ் ராஜேஷ் வாங்க போயிருக்கானு. வாங்கிட்டு வருவானு வைப்போம். ஐயோ சதீஷ் அங்க பாரு பூசாரி வராரு. இப்ப பூஜை பண்ணணும்னு சொல்ல போறாரு பேரு. இவனும் என்ன அவ்வளவு பொரின்னு ஒன்னும் வாங்கிட்டு வரல. நம்ம கிட்ட இந்த பூசாரி கத்த போறாரு பேரு. என்ன இவரு வாய்க்குள்ள என்னத்தை வச்சுட்டு முழுங்க முடியாம முணுமுணுத்துட்டு வராரு. என்னப்பா தம்பிகளா எல்லா வேலையும் முடிச்சிட்டே போல இருக்கு. இல்ல பூசாரினே இப்பதான் பயில்வ பொரி வெள்ளம் அவ்வளோன்னு எல்லாம் வாங்க போயிருக்கானு கடலாம். அப்படியா? சரி சரி வாங்கிட்டு பொறுமையா வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா கார்த்தி இந்த பூசாரி இன்னுமா லேட் பண்றீங்கன்னு நம்மள சத்தம் போடுவாருன்னு பார்த்தா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறுமையா வரட்டங்காரு. அதானே அவர்கிட்ட என்னன்னு கேட்போம். பூசாரினே எப்பயும் கோவப்படுவியா பூஜை டைமுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு நாங்கள் இன்னும் ரெடி பண்ணலன்னு சொல்லவும் நீங்க ஒண்ணுமே சொல்லாம இருக்கியே என்ன விஷயம்? விநாயகர் சதுர்த்தி டைம் இன்னைக்கு 11:30 இருந்து நாளைக்கு காலையில வர இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையா மதியம் கூட சாமி கும்பிட்டுக்கிடலாம். அதனாலதான் நான் அவசரப்படல. மணி இப்ப 8 போல தானே ஆகுது. பொறுமையா வாங்கிட்டு வரட்டும். 10-11 மணிக்கா சாமி கும்பிட்டாலும் போதும். ஐயோ இது தெரியாம தான் நாங்க அவசர அவசரமா எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோமா. நீங்க ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கணும். ஆமா நீங்க தான் எதை கேட்டாலும் கோவப்படுவீல. சரி எல்லாமே ரெடி பண்ணிரலாம்னு நாங்களே பையன் எல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணிட்டோம். சரி சரி எல்லாம் நல்லதுக்கு தான். உங்கள வீட்லயும் சாமி கும்பிடுவாங்கல்ல, போய் நீங்களும் வீட்டுல சாமி கும்பிட்டுட்டு வாங்க. அப்புறமா அங்க பூஜை நேரத்துக்கு வந்தா போதும். அப்பனா இதெல்லாம் பத்திரமா பாத்துக்கிறது. அதான் நான் இருக்கோம்ல, நான் பாத்துக்கிடுறேன். நீங்களும் வீட்டுல போய் சாமி கும்பிடணும்னா கும்பிட்டுட்டு வாங்க, நேரம் இருக்கு இன்னும். சரி பூசாரினே. விநாயகனே வினை தீர்ப்பவனே. தெரியல எங்க அம்மா வேற சாமி கும்பிடுறதுக்கு வரதுக்கு சொல்லிக்கிட்டே நடந்துச்சு. நான் போய் எங்க வீட்ல போய் சாமி கும்பிட்டாரே. நீங்களும் அவங்க வந்தனா பொரி கடலை எல்லாம் வாங்கி வைக்கிறதா இருந்தா அவ்வளவு வாங்கி வச்சிருங்க. நான் ஒரு எட்டு வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்களும் வீட்டுக்கு போறீங்களா இங்க இருக்க போறீங்களா? ஐயா நான்லாம் வீட்டுக்கு போலப்பா. வீட்டுக்கு போனா பிடிச்சு வச்சிருவாவ. நான் இங்கே இருக்கேன், நீ என்ன போயிட்டு வா. அப்ப சரி பத்திரமா பாத்துக்கிடுங்க. என்னடா பசங்களா எல்லாரும் குரூப் ட்ரெஸ் ஒண்ணா போட்டுக்கிட்டு கலக்குறீல? ஆமா நல்லா இருக்குல்ல கவினு உங்களுக்கு. இது எப்ப ஒண்ணா எடுத்தியா? சொல்லவே இல்ல. ஐயா என்ன இது போன வருஷம் கோயில் வடைக்கு நாங்களே எடுத்தது. இந்த மாதிரி ஏதாவது விசேஷம்னா எல்லாரும் ஒண்ணா ஒரே மாதிரி துணி போட்டுருவோம். கலக்குறிய போங்க. ஊர்ல இருக்க பிள்ளைகள கண்ணெல்லாம் உங்க மேலதான் இருக்க போகுது. எப்பா மாசா திறப்பெல்லாம் இருக்கிய கட் அவுட்ல இருக்க மாதிரி. இது வாலிப வயது அப்படிதான் இருப்போம். சரி பூஜைக்கு டைம் ஆயிடுச்சுல, இப்போ எங்க கிளம்பிட்டு எல்லாரும்? ஐயா என்ன பூஜைக்கு இன்னும் நேரம் இருக்கா? பூசாரி என்ன இப்பதான் சொன்னாவ. அதான் நான் எங்கல வீட்ல சாமி கும்பிடுவாவல எங்க அம்மா வர சொல்லிட்டே இருந்தாவ. அதான் போயிட்டு வரலாம்னு போறேன். இவனும் அங்க தான் இருப்பானுவே. என்ன பூஜைக்கு நேரம் ஆகுமா? ஏன் என்ன ஏதோ ரெடி பண்ணலையா? எப்பயும் காலையில பூஜை வச்சிருவாரு அந்த பூசாரி. என்னமோ விநாயகர் சதுர்த்திக்கு நேரம் 11:30ல இருந்து தான் ஆரம்பிக்குன்னு சொன்னாருனே பூசாரினே. மாமா அப்படியா? அப்படியே தான் இருக்கா? நமக்கெல்லாம் இதை பத்தி என்னலே தெரியும் கவின்னு. எங்க வீட்லயும் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காவ. இனிமேதான் சாமி கும்பிடணும்னு சொன்னாவ. கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாவ. எங்க வீட்லயும் காலையில வைப்பாவன்னு நினைக்கேன். எப்ப ரெடி பண்ணி முடிக்காவளோ அந்த நேரத்துல பூஜை வைப்பாவ. இங்க கோயில்ல அதுக்கு முன்னாடி பூஜை வைப்பாவன்லாம் வந்தேன். ஆமா மாமா எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியல. இருங்க அந்த பூசாரி வராரு என்னன்னு கேட்போம். என்னப்பா தம்பி வீட்டுல சாமி கும்பிட்டாச்சா? வீட்டுல சாமி கும்பிடுறதுல இருக்கட்டும்னே. என்ன நீங்க பூஜை பண்ற நேரத்துல பூஜை பண்ணாம இருக்கீங்க? எல்லாரும் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? மணி அடிச்சா ஊர்ல இருந்து எல்லாரும் வந்துருவாங்க. நீ சாமி கும்பிட மணி அடிக்க சொல்லட்டுமா? ஊர்ல அவ்வளோ அவங்க வீட்டுல பூஜை பண்ணுவாங்கன்னு லேட்டா அங்க சாமி கும்பிடலான்னு பாத்தீங்களோ? எல்லாரும் வர முடியாதுன்னு. ஐயா அப்படிலாம் இல்ல தம்பி. இன்னைக்கு 11:30க்கு மேலதான் விநாயகர் சதுர்த்தி நேரம். அதனாலதான் நான் பொறுமையா சாமி கும்பிடலான்னு சொன்னேன். இன்னையில இருந்து நாளைக்கு காலையில வரைக்கும் இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. நம்ம பொறுமையா சாமிக்கு உகந்த நேரத்துல கும்பிடுவோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் கும்பிட்டா சரிப்பட்டு வராதுப்பா தம்பி. அதனாலதான் நான் வெயிட் பண்றேன். ஓ அப்படியா? அதான் நீங்க எப்பயும் கரெக்ட் டைமுக்கு பூஜை பண்ண பாப்பீல. இந்த பயில எப்படி சொல்றானுன்னு நினைச்சேன். சரி பூசாரிண்ணே அப்ப சரி லேட்டாவே கும்பிடுவோம். ஆமா அந்த பயில கேட்டானுவேன் சொல்லிட்டு தான் இருந்தேன் அவனுக்கிட்ட. பிள்ளையாரே இங்க இருங்க சமத்தா, நான் தான் வந்துடுறேன். உங்களுக்கு படையிலெல்லாம் எடுத்துக்கிட்டு. எல்லாம் முடிஞ்சுதா? ஆமத்தே பொங்கல் செஞ்சுட்டேன், கடலை செஞ்சுட்டேன், அப்புறம் வெத்தலை பாக்கு பழனி எல்லாம் இருக்கு. கொண்டு வந்து படையில போட்டா சாமிக்கு வச்சு பூஜை பண்ணிடலாம். இந்த பொரி கடலை அவுளு இதெல்லாம் யார் வைப்பா பிள்ளையா இருக்கு? அத்தை மறந்துட்டேன் த வாங்கல. என்னது மறந்துட்டியா? நேத்து கம்பு பைய தூக்கிக்கிட்டு உன் கூட்டாளிகளோட போனியே ஒரே போக்கா. அவளுக்குமா தெரியாது வாங்கணும்னு? சந்தைக்கு தானே போனியே, அங்க அவ்வளோ விற்கிறதுக்கு வச்சிருப்பாவல. அதை பார்த்து கூடமா உங்களுக்கு வாங்கணும்னு தோணல? நாங்க பிள்ளையாரவே களவண்டை தான் செஞ்சோம். பொரியும் கடலையும் களவண்டை தான் செஞ்சிருக்கணும். அப்படின்னா எல்லாம் சும்மா இருல இழிச்ச வச்சு தோரணம் கட்டல மாயில வாங்கல. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? பிள்ளையாருக்கு அருகம்புல் வைக்கணும். இதெல்லாம் எங்க பழங்கள்னு ஒன்னையும் காணும். ஆப்பிள் பழம் மட்டும்தான் எங்க இன்னமும் இருந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தேன். எத்தே இதெல்லாம் லட்சுமி அக்கா தோட்டத்திலே கிடக்கு, அங்கேயே பறிச்சுக்கிடலாம் பறக்கிக்கிடலாம். அதான் நாங்கள் ஒன்றும் வாங்கலை. இப்போ அவ தோட்டத்துக்கு போகணுமோ? நீ
இல்லத்தே, தண்டபணி என்ன எல்லாம் தோட்டத்துல இருந்து கொண்டு வந்திருப்பாவ. ஐயிட்ட சொல்லி விடுறேன்னு சொல்லியிருந்தாவ. ஐ வீட்டில் போய் வாங்கிட்டு வந்தா மட்டும் போதும். பிள்ளையாருக்கு எருக்கம்பூ மாலை அதான் தே, நம்ம காட்டுக்குள்ளெல்லாம் கிடக்கும்ல, இந்த ஓடி போய் பறிச்சுட்டு வந்துடுறேன். அப்ப என்னத்துக்கு தான் சந்தைக்கு போனியே? ஒண்ணுமே வாங்காம சும்மா ஆட்டிக்கிட்டு போயிட்டு வந்தியாக்கும். ஏதோ இந்த பிள்ளையார மட்டும் உருப்படியா வாங்கிட்டு வந்திருக்க போல இருக்கு. வேற ஒண்ணும் வாங்கல அதானே? எத்தே, எல்லாமே நம்ம ஊர்ல நம்ம வீட்டு பக்கத்திலே கிடைக்கிற பொருள். இதெல்லாம் எதுக்கு காசு கொடுத்து சும்மா வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் தே நான் வாங்கல. இந்தா இருங்க, இப்பவே போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். வா சீக்கிரம் சாமி கும்பிடாண்டாமா. போற போக்குல அந்த ஆள் அங்கே இருந்துக்கிடாத, என்னாலும் போய் இருக்க மாதிரி. சரி தே. இல்ல நேத்து இந்த கிளவி காலு கையை உடைச்சதுக்கு வாயும் சேர்த்து உடைச்சிருக்கணும். என்ன பேச்சு பேசுது பத்தியா? நீ நேத்தே சொல்லியிருந்தா அதையும் உடச்சு வச்சிருப்போம். ஐயே மறந்தே போயிட்டேனே. எருக்கம்பூ மாலை வேற நேற்று சந்தையில வாங்கல. நம்ம ஊர்ல காட்டுக்குள்ளேயே ரோட்டு சைடுல கிடக்குமே, அதை பறிச்சுக்கிட்டுதான்னு இருந்தோம். இன்னும் அந்த எருக்கம்பூ மாலையை பறிக்க போலையே நம்ம. இந்த மனசுன்னு இன்னும் தோரணம் கிரணம்னு ஒன்றும் கொண்டு வரல. நம்ம எப்பதான் வேலையை முடிச்சுட்டு சாமி கும்பிடுன்னு தெரியலையே. ஓய் லட்சுமிக்கா. அவரு வர்றதுக்குள்ள ரோட்டு சைடுல ஏதாவது எருக்கஞ்செடியில போய் பூவை பறிச்சு மாலையை தொடுத்துருவோம். ஓய் லட்சு, வீட்டுல இருக்கீங்களா இல்லையா? ஐயே இது நம்ம பெரிய பொண்ணு இல்ல, என்னத்துக்கு கிடந்து நம்மள கூட்டிட்டு கிடக்கா காலையிலே. ஐயே மாவள தோரணத்துக்குள்ள வந்திருப்ப. எல்லாம் பெரிய பொண்ணு இங்கன கடந்து கத்திட்டு நடந்தா லட்சுக்கு எப்படி கேட்கும்? முத்தத்துக்கு போ, அப்பதானே கேட்கும். அது எங்கேயும் சாமி கும்பிட்ற வேலையை பார்த்துட்டு அடக்கும். ஆமா, அதுவும் சரிதான். ஐயே இன்னும் நம்ம வீட்டுக்காரர் மாவள தோரணம்னு ஒன்றும் கொண்டு வரலையே. இவ்வளோ அதை தானே வாங்க வந்திருப்ப. இப்போ என்ன சொல்ல? ஓய் லட்சு, எவ்வளவு நேரமா கத்திட்டு அடக்கம்? காது கேக்குதா இல்லையா? எல்லாம் மாவள தோரணத்துக்கு தானே வந்திருப்பியே. ஆமா லட்சு, அதுக்கு தான் வந்தோம். எங்க தண்டபணியனை கொண்டு வந்தவள நேத்து? எல்லாம் அந்த மனசங்கிட்ட நேத்தே போட்டி பார்க்கும்போதே ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தினேன் வரும்போது கொண்டாங்கன்னு. அவர் காலையில வச்சுக்கிடலான்னு இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு வந்துருக்காரு சும்மா. ஐயே லட்சு, தண்டபணியனை இன்னும் கொண்டு வரலையாப்போ? இப்போ எங்க? இப்பதான அவர் பறிக்க போறேன்னு சொல்லி போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. ஐயே லட்சு, எங்க மாமியார் அங்க காலை நீட்டி போட்டுட்டு கிடக்கு. இதெல்லாம் வாங்காம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? நேத்து சந்தைக்கு என்னத்துக்கு ஆட்டிக்கிட்டு போன பைய தூக்கிக்கிட்டுன்னு நாண்டுகிட்டு நிக்கு. கொஞ்சம் பொறுமையாயிரு பெரிய பொண்ணு. இப்போ என் வீட்டுக்காரர் வந்துருவாரு பெரிய பொண்ணு, கொஞ்சம் பொறுமையாயிரு. ஆமா உன் மாமியாருக்கு இப்போ எப்படி இருக்கு? கை காலெல்லாம் பரவாயில்லையா? கிளவிய புத்தூருக்கு கொண்டு போய் கட்டு போட்டு இப்ப தொங்க விட்டுருக்கு கையெல்லாம். என்னெல்லாம் சொல்ற பெரிய பொண்ணு? கை காலுக்கெல்லாம் கெட்டா போட்டிருக்கு. ஆமா லட்சு, நீங்க ரொம்ப வாயை வளர்க்காதீங்க, அதுக்கு இதெல்லாம் தேவைதான். ஏலா யாழா அப்படி சொல்லியா? உன் மாமியார் பாவலா நேற்று அழகா விளாட்டு போட்டி பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கை தட்டிட்டு கிடந்துச்சு. நல்ல சின்ன பிள்ளை மாதிரி அவ்வளோ போட்டிலையும் சேர்ந்துச்சு. இப்படி கை காலை முடிச்சு போட்டுட்டீங்களா? அநியாயமா? லட்சு, விஷயம் தெரியாம நீங்க தேவையில்லாம அதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. என்னடா பொல்லாத விஷயம் இருக்க போகுது? பெரிய பொண்ணு அடிக்கடி அது சத்தம் போடும். அது பெரிய மனுஷி வயசுல பெருசானது அப்படிதான் திட்டிட்டு அடக்கும். அதுக்காண்டி இப்படியெல்லாம் பண்ணுவீங்க கோவத்துல? என்னது இது காலையில நமக்கு முன்னாடி லட்சுமி அக்கா வீட்டு வாசல்ல இவ்வளோன்னு கழுவ. ஏலா எனக்கு முன்னாடி பொங்கலையும் சுண்டலையும் பிச்சை எடுக்க நீங்க வந்துட்டீங்களாக்கும். என்னது நாங்க பிச்சை எடுக்க வந்தோமா? ஆமா, எனக்கு முன்னாடி வந்து நிக்கல. ஏலா உனக்கு முன்னாடி வந்தா நாங்க பிச்சை எடுக்க வந்தோம்னு அர்த்தமா? ஏன் அப்ப நீ பிச்சை எடுக்க தாங்க வந்தியா? ஆமா, பிச்சை எடுத்து தான் கொண்டு எங்க பிள்ளையாருக்கு இப்ப நான் படைக்க போறேன். ஏலா உமா என்ன சொல்ற? வீட்டுல பிள்ளையாருக்கு நீ சாமி கும்பிடலையா? ஐயா லட்சு, நீங்க வேற. எனக்கே காலையில எந்திக்கே முடியல. இதுல இருந்து எங்க வேற நான் இனிமே பொங்கல் செஞ்சு சுண்டல் செஞ்சு கொழுக்கட்டை பிடிச்சி பிள்ளையாருக்கு வச்சு சாமி கும்பிடுறது. நேற்று விளையாட்டு போட்டியில வேற பெரிய பொண்ணு மாமியார் கூட மல்லு கட்டினதுல உடம்பெல்லாம் நல்ல வலி. அதனால காலையில லேட்டாக தான்க்கோ எந்திரிச்சேன். இனிமேலாம் என்னால் எதுவும் செய்ய முடியாது. எப்படியோ நீங்கள் பொங்கல் சுண்டல் எல்லாம் சாமி கும்பிட்ட அப்புறம் எங்கள் வீட்டுக்கு தந்து விடுவீல்ல, அதான் அந்த பொங்கல் சுண்டல் கொழுக்கட்டையெல்லாம் உங்கள் சாமிக்கு வைக்கும்போதே எனக்கு ஒரு படையலுக்கு தனியாக தந்துருங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போய் நேராக எங்கள் வீட்டு பிள்ளையாருக்கு வச்சு சாமி கும்பிட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த அறிவு இல்லாம தான் அவ்வளோ ஒரு ஐய வீட்டில் கொழுக்கட்டை சுண்டல் பொங்கலுமே செஞ்சுட்டு அடக்காவ. உன்னை மாதிரி 4 பேர் ஊரில் இருந்தால் போதும். சும்மா இருள இழுத்த வச்சு நீ வேற. எங்கள் மாமியா கிளவி வேற மென்டல் கிளவியே கிடக்கு. அதுவும் இப்போ வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கி. நான் தான் அவ்வளோ வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. இனிமே எங்கே நான் அவ்வளோ வேலையும் ஒத்தையில கிடந்து செய்கிறது? அதான் நேராக எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு ஒரு காப்பியை போட்டு குடிச்சிட்டு நேராக இங்கே வந்துட்டேன். லட்சுமி அக்காட்ட வாங்கிட்டு போயிட்டு படையில போட்டு சாமி கும்பிட்டுலான்னு. அட நாசமா போறவளே. அம்மா நீங்களும் அதுக்கு தானே வந்திய? வேற என்ன என்னைய குறை சொல்லிக்கிட்டு இருக்கிய? ஏலா நாங்க வந்தது ஒன்றும் அதுக்கு இல்லை. லட்சுமி அக்கா தோட்டத்துல இருந்து தண்டபாணி என்னென்ன மாயெல்லாம் தோரணும்னு அவ்வளவும் கொண்டு வர சொல்லியிருந்தோம்ல, அதை வாங்க வந்தோம். அதான் தண்டபாணியனை இப்பதான் தோட்டத்துக்கு போயிருக்காவலாம். அவரையெல்லாம் பறிச்சுட்டு வந்தப்புறம் தாரேன் அப்படின்னு லட்சு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள நீ வந்துட்டா. ஏலா நீங்கள் ராத்திரி என் கூட தானே போட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனீங்க. நீங்கள் எப்படி சீக்கிரமா எந்திரிச்சியே? அப்படின்னா அதுக்கெல்லாம் மனசுல பக்தி வேணும். பத்தி சுத்தி நீக்கிட்டு சாமி கும்பிடணும் அவ்வளோதானே. எந்த பொங்கலாக இருந்தாலும் பிள்ளையாருக்கு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. லட்சுமி அக்கா
எனக்கு ஒரு படையில எடுத்து தர முடியுமா? எல்லாம் தாரேன் தாரேன் இரு, பறக்காத. இன்னும் நானே சாமி கும்பிடல, எங்க வீட்டுக்காருக்கு தான் வெயிட்டிங். பிள்ளையாருக்கு எருக்கம்பூ மாலை வேற இல்லை. இப்போதான் ரோட்டு சைடு எங்கன்னா எருக்கம்பூ மாலைக்கு பறிக்க போலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளதான் இவ்வளோ வந்துட்டாளுவே. ஐயா ஆமாக்கோ, நானும் மறந்துட்டேன் பத்தியில. பக்கத்து தோட்டத்து வரல அருகம்புல்லும் ரோட்டு சைடில் கிடக்க எருக்கம் பூவும் தான் பறிக்கணும்னு இருந்தோம். மறந்தே விட்டோம் பத்தியிலக்கோ. சரி அப்போ நாங்களும் போய் பறிச்சுட்டு வரோம், நீங்கள் இருங்க. ஏன்னா நானும் வரேன். ஆளுக்கு கொஞ்சமா பறிச்சு அவ்வளோ வீட்டுக்கு வந்து தொடுத்துக்கிடலாம்ல டக்குன்னு ஊசி நூலை போட்டு. வேண்டாம் வேண்டாம், தண்டபாணி என்ன வந்தவனா எங்களுக்கு தனியாக பிரித்து வைங்க. நீங்கள் வேலையை பாருங்க, நாங்களும் உங்களுக்கும் சேர்த்து பறிச்சுட்டு வரோம். சரி அப்போ எல்லாம் வாங்க, அப்போ நானும் வரேன். வா வா பிச்சைக்காரி. எம்மா ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இப்ப கும்மி எதுக்கு போய் இப்ப என்னைய அடிச்சா? நான் விஷ் தானே பண்ணுனேன். இங்க பாரு, கண்ணத்தை பிச்சு கையில தந்து விடுவேம்மா. ஏன் பை எதுக்கு அடிக்கன்னு சொல்லிட்டு அடிவே. நான் விநாயகர் சதுர்த்தி விஷ் தானே பண்ணுனேன், அதுக்கு எதுக்கு அடிக்கா? மணி என்ன ஆகுது? காலையில பொம்பளை பிள்ளைங்க எந்திக்க நேரமா இது? இப்ப நேத்து லேட்டா தானே தூங்கணும். ஏன் நானும் உங்களோட கூட தானே தூங்கினேன். நான் எந்திக்கல, உங்களுக்கு எந்திக்க முடியாதோ? நீ எந்திக்கன்னா அதுக்கு நாங்களும் எந்திக்கணும்னு என்ன சட்டமா? நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன் அம்மா. வாய் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க நீ. நானும் காலையில இருந்து வந்து வந்து எத்தனை தடவை எழுப்பியிருப்பேன் பிள்ளைகளுவ எந்திக்கும் எந்திக்கும்னு. உங்களுக்கு அந்த அளவுக்கு உடம்புல குளிர் விட்டு போச்சு, உடம்புல பயமே இல்லை. அதான் இப்படி எல்லாம் பண்ண தோணுது. அவளைங்க அவ இன்னும் பாடையில தான் கிடக்காள. அவ அங்க போன் நோண்டிக்கிட்டு படுத்திருக்கா ஸ்டேட்டஸ் வைக்கன்னு. இந்த அவளுக்கு பேய் கிடட்டு இரு. அவளையும் நாலு சாத்துனாதான் சரி வரும். சே நல்ல நாளும் அதுவுமா இவகிட்ட காலையிலேயே அடி வாங்கினது தான் மிச்சம்.